எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் இந்த தயிர் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கிற கேப்பில் இடையில தயிர் வடையை திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ஊறி வரட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நல்லா சக் பண்ணி வடித்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் தயிர் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிச்சிருந்தாலும் இந்த டிஷ்ஷே வேஸ்ட்டாக போயிடுங்க. நல்லா வந்து தயிரை பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன். 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி கொடுத்துக்கலாம். பீட் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1/2 ஸ்பூன், இஞ்சி துருவல், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். தாளித்து அதே தயிரில் இதை கொட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வடையை இது கூட சேர்த்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு எடுத்தோன்னா நம்ம சூப்பரான தயிர் வடை தயார். மேலே கொஞ்சமாக மிக்சர் போட்டு சர்வ் பண்ணால் அடிபோலியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தயிர் வடை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.